ஸ்ரீ தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வைரமுத்து சிறுகதைகள் அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்து 9வது சிறுகதை படிக்க போகிறேன். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்கலாம். கதையோட தலைப்பு பார்த்தீங்கன்னா பகல் இருட்டு. 1000ல் ஒருவன் லட்சத்தில் ஒருவன் என்ற மரபு தொடர்களெல்லாம் பெருமையின் பிம்பங்கள் எனில், அதோ சாலை கடப்பதற்கு நடுங்கும் உடலோடு நடைபாதையில் நிற்கிறானே அவன் பெரும் பெருமைக்குரியவன். ஏனெனில் அவன் இந்தியாவின் 70 லட்சத்தில் ஒருவன், அதாவது பார்வையற்றவன். பார்வை இல்லாதவன் வேறு, பார்வையற்றவன் வேறு. பிறவியிலிருந்தே கண் தெரியாதவன் பார்வை இல்லாதவன். பார்வை இருந்து பாதையில் பறிபோனவன் பார்வையற்றவன். அவன் பார்வையற்றவன். படிய மறுத்து பறக்கும் பரட்டைத்தலை, ஆங்காங்கே வெள்ளை விழுந்த தாடி, தன் சொந்த வண்ணமிழந்த அழுக்கையே நிறமாக்கிக் கொண்ட ஒரு சட்டை, இடுப்போடு ஒத்துழையாமை இயக்கம் நடத்தும் ஒரு கால் சட்டை, வெவ்வேறு ஜோடிகளிலிருந்து ஒவ்வொன்றாய் சேகரித்த செருப்பு, இடப்பக்க தோளில் தொங்கும் ஒரு பழம்பை, வழக்கையில் ஒரு குட்டை ஊன்றுகோல், மொழியற்ற ஒன்றை முணுமுணுத்து கொண்டிருக்கும் உதடுகள், கண்ணெதிரே தொங்கும் இருளை கத்தரித்து கொண்டே இருக்கும் கண்ணிமைகள். அந்த நார் சந்தியின் அலுவல் நாள். அவசரங்கள் அவனை பொருட்படுத்தியதாய் தெரியவில்லை. சமூகம் கருதுகிறது ஊன்றுகோல் வைத்திருப்பவன் கடக்க கடவன் என்று. ஆனால் அவனுக்கு தெரிகிறது பிறவி பெருங்கடல் நீந்துவது எளிது, சாலை கடப்பது கடிது என்று. யாராவது கைப்பிடித்து அழைத்து போகலாம், போகாமலும் போகலாம் என்ற யதார்த்தம் அவனுக்கு உரைக்கிறது. தன் காலையும் கோலையும் நம்பி தானே கடந்து செல்வதற்கான ஒரு சப்த சமிக்கைக்காக காத்திருக்கிறான். இரைச்சல், ஒத்திசைவில்லாத பேரிரைச்சல். நகரும் வாகனங்களும் நகரா வாகனங்களும் அந்த போக்குவரத்தை டீசல் வார்த்தைகளால் வைது கொண்டிருந்தன. சிக்னல் விளக்கின் 50 நொடிகளுக்கு அங்கே யாருக்கும் பொறுமையில்லை. அதிலும் முதல் வாகனமாய் நிறுத்தப்பட்டவன் இந்திய அரசமைப்பையே இங்கிலீஷில் திட்டி தீர்த்திருப்பான். நடைபாதை சிக்னலுக்கு காத்திருப்பவர்கள் ஹெலிகாப்டர் உணவு பொட்டலங்களுக்கு காத்திருக்கும் சோமாலிய மக்களைப் போலவே பாய்வதற்கு தயாராய் இருக்கிறார்கள். அந்த சூழலின் சூட்டை தன் உடலால் உணர முடிந்த பார்வையற்றவன் உதடு பிரியாமல் சிரித்து கொள்கிறான். சிக்னல் விளக்கு என்ற ஒழுங்கு வந்த பிறகும் ஒரு போலீஸ்கார நாட்டாமை தேவைப்படுகிறது. இந்தியாவில் மட்டும்தானா, வேறு நாடுகளிலுமா என்று விசாரிக்க வேண்டும். வாயில் விசிலையும் முகத்தில் டிபார்ட்மெண்ட் சலிப்பையும் டியூட்டியின் அடையாளங்களாய் அணிந்திருந்த போக்குவரத்து போலீஸ்காரர் அத்துமீறும் வாகனங்களையும் ஆட்களையும் தமிழின் எல்லா கெட்ட வார்த்தைகளும் தொனிக்கும்படி உடல் மொழியால் வைது கொண்டிருந்தார். ஊரையே தன் உடம்பில் ஏற்றி வழிமாற்றம் செய்யும் வழி பாவம் அவருக்குத்தான் தெரியும். பூக்காரி, கொய்யாப்பழ வண்டிக்காரன், பொம்மை வியாபாரி, சிற்றுண்டி வண்டி சிறுவன், ஒரு செருப்பு கழைஞன், பலரச கடைக்காரன், சைக்கிள் வண்டி தேநீர்காரன் எல்லோரும் அந்நிய முதலீட்டுக்கு எதிரான நடைபாதை யுத்தத்தை நடத்தி கொண்டே இருந்தார்கள். இந்தியாவின் தூய்மை திட்டத்திற்கு தன் பங்காக நடைபாதையில் காரி உமிழ்ந்து கற்றை துப்பி நடந்து கொண்டிருந்தது ஒரு இருமல் பெருசு. நின்றன வாகனங்கள் சட்டென்று. திறந்தது பாதசாரிகளின் பாதை. பரபர சரசர சர. அவசரத்தின் கையை பிடித்து கொண்டே தானும் எட்டு வைக்க எத்தனைத்தான் பார்வையற்றவன். நடைபாதை உயரம் 6 அங்குலம் இறங்கி 3 அடி எடுத்து வைத்து 4ஆம் எட்டுக்கு நகர்ந்தபோது யார் மீதோ எதன் மீதோ முட்டி தான் வேறு கோள்வேராய் தடுமாறி விழுந்தான் பார்வையற்றவன். நெற்றி பொட்டில் அடிபட்டது. மாதுளை முகத்தின் அளவு இரத்தமும் துளிர்த்தது. சாவுகிராக்கி, யோ பார்த்து வரக்கூடாது, பாவம் கண்ணு தெரியாது. சரி ஓரமாக கூட்டிட்டு போங்கப்பா. நின்ற இடத்துக்கே திரும்பி வந்து நிலை கொண்டது அவன் பயணம். சிக்னலில் நின்று கொண்டிருந்த கார் ஒன்றிலிருந்து திருநீறு அணிந்த பெரியவர் ஒருவர் பார்வையற்றவனையே பார்த்து கொண்டிருந்தார். அவன் தோற்றமும் தடுமாற்றமும் சாலையின் மறுதளிப்பும் அவர் மனசை கசக்கின. வயதான கண்களில் ஒரு ஈரப்படலம் படர்ந்தது. கண்கள் மூடி ஈஸ்வரா என்றார். அந்த சொல் அதற்கான பொருளின் உச்சரிக்கப்பட்டதில்லை. அது ஒரு அனிச்சை வார்த்தை. பெருமூச்சோடு வெளியேறும் வாயுவுக்குள் ஒன்று போல் அந்த நாமமும் ஒன்று. ஆனால் அந்த ஈரம் மட்டும் நிஜம். பார்வையற்றவனின் ஊனத்தனிமை, தடுமாற்றம், அவன் புருவப்பொட்டில் பூத்த இத்தினூண்டு இரத்தம், அந்த அவலக்குறி, காட்டிக்கொள்ளாத அவனது முகபாவம் எல்லாம் கண்டு கசிந்தவர், கடவுளே உனக்கு கண்ணில்லையா என்றார். நீரு பூத்த நெருப்பாய் கிடக்கும் பாரத நாட்டின் பழம் பெரும் பண்பாடு பக்கென்று பற்றி அவரை ஆட்கொண்டது. ஒரு பார்வையற்றவன் மீதான சராசரி இந்திய இரக்கம் அவருக்குள் வினைவிட ஆரம்பித்தது. தரையில் கிடந்த முல்லைக்கொடி கண்டதும் பாரியின் மனதில் சுரந்து, கிரௌஞ்ச பறவை வீழ்ந்த பொழுது வால்மீகியின் நெஞ்சில் கசிந்து, அடைக்கலமான புறாவை கண்டதும் சிபியின் இதயத்தில் படர்ந்து,
தொழுநோயாளிகளை தொடுகையில் மகாத்மா காந்தியின் மனதில் வழிந்து காலம் காலமாக பரத கண்டத்தை நினைத்து கொண்டே வரும் கருணை ஈரம் இந்த கதை நிகழும் 2015ஆம் ஆண்டு வரை நீண்டு கார்காரனின் இதயத்திலும் ஒழுகியது. சிக்னல் மாறும் 40 நொடி வரை நீடித்த அந்த கருணை பச்சை விளக்கு எரிந்ததும் கரை கடந்தது. பார்வையற்றவன் தன் சட்டை தூக்கி துடைத்து கொண்டான். புருவப்பொட்டில் பூத்த இரத்தச் சொட்டை. ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் மீண்டும் கூடி குழுமியதில் வழக்கம்போல் அந்த வரிசையில் அவன் கடையானான். யாரேனும் என்னை அழைத்துச் சென்று சாலை கடத்துவீர்களா என்று கேட்பதற்கு அவன் சுயமரியாதை இடம் தரவில்லையோ, தான் வெளிச்சமில்லாதவன் என்பதை இந்த சமூகத்துக்கு அவன் வெளிப்படுத்த தயாராக இல்லையோ, இந்த போர்க்களத்தில் என் புல்லாங்குழல் எடுபடாது என்ற விரக்தியுற்றானோ தெரியாது. அவன் யாரிடமும் உதவி கேட்கவில்லை. ஆனால் அவன் கோல் மட்டும் அனிச்சையாய் நடைபாதையை தட்டிக்கொண்டே இருந்தது. பூக்காரியிடம் பேரம் பேசிக்கொண்டிருந்தால் நடுத்தர வயது பெண்ணொருத்தி. நேத்து மீதமான பூ தானே, அதான் மலர்ந்து கிடக்கே, குறைச்சி கொடு. பேரம் பேசாமல் வாங்க மாட்டியா? இலவசமாக கொடுத்தா கூட குறைச்சி கேட்பியே. பூக்காரி முனகிக்கொண்டே முளம் போட ஆரம்பித்தாள். பூக்காரிகளை எல்லாம் சின்னக்கை வைத்து கடவுள் படைக்கிறாரோ, இல்லை சின்னக்கை உள்ள பெண்களை எல்லாம் பூக்காரிகளாய் மனிதன் படைக்கிறானோ என்று நினைத்து கொண்டே 3 10 ரூபாய் அழுக்குத்தாள்களை வீசிவிட்டு வெளியேறினாள் பேரக்காரி. அழுக்குத்தாள்களை கண்களில் ஒற்றி கொண்டவள் கண்களில் பார்வையற்றவன் பட்டான். ஜனக்கூட்டம் அவனை புறம் தள்ளிவிட்டு சாலை கடக்க தயாராகி கொண்டிருந்தது. அவன் புருவப்பொட்டில் துடைக்க துடைக்க ஊறி வரும் ரத்தம் கண்டு கலங்கி போனாள் பூக்காரி. அவன் சாலை கடக்க உதவலாமா என்று யோசித்தாள். பூக்கடையை விட்டுவிட்டு எப்படி போக முடியும்? இரக்கத்தின் ஊற்றுக்கண்ணை மூடி முடித்தது அவளது வர்த்தக ஸ்தாபனம். ஆனாலும் அறத்துப்பால் அவள் கண் திறந்தது. 3 அழுக்கு நோட்டில் ஒரு 10 ரூபாய் எடுத்தாள். கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்திய சமூகத்தில் தொழிற்பற்று வரும் தரும சிந்தனை அவளையும் ஆட்கொள்ள ஆரம்பித்தது. ஒரு புலவனுக்காக தன் தலையை அறிந்து வர எத்தனித்த குமண தர்மம், தான் செய்த தான புண்ணியத்தையெல்லாம் பரமாத்மாவின் கையில் தாரை வார்த்த கர்ண தர்மன், பசித்தவர்களுக்கெல்லாம் அன்னம் பாலித்த மணிமேகலை தர்மம் பரம்பரையாய் படர்ந்து பூக்காரி வழியே இறங்கி பார்வையற்றவன் பையில் 10 ரூபாய் போட்டுவிட்டு மீண்டும் தன் பூக்கடைக்கே போய்விட்டது. தான் தர்மமிடப்பட்டது அறியாததால் பார்வையற்றவன் பாவம் வெட்கப்படுவதிலிருந்து தப்பித்தான். கடக்கும் கூட்டம் கரைந்ததும் சாலையில் இறங்கி எட்டு வைத்தவனை எதிர்வரும் கூட்டம் நகர்த்தி நகர்த்தி அவன் இருந்த இடத்திலேயே இருத்திவிட்டது. பாதசாரிகளின் சிக்னல் முடிந்தது. தப்பிக்கும் வேகத்தில் மீண்டும் பறந்தன வாகனங்கள். கூட்டமும் வெயிலும் கூடிக்கொண்டே போன வேளையில் தாயோடு வந்து நின்றால் 4 வயது சிறுமி ஒருத்தி. பார்வையற்றவன் அந்த குழந்தைகளுக்கு ஒரு அதிசய பொருளாய் தெரிந்தான். தனியே ஒருவன் தனக்குள்ளே முனகிக்கொண்டே இருப்பது வினோதமாய் தெரிந்தது சிறுமிக்கு. அவன் தோற்றமும் இதுவரை அவள் கண்கள் காணாதது. அந்த உருவம் அவளை வசீகரித்திருக்க வேண்டும், அல்லது திகைக்க வைத்திருக்க வேண்டும். மெதுவாய் சென்று அவன் ஆடையை தொட்டுவிட்டு ஓடி வந்தாள். அவன் எதிர்வினை ஏதும் புரியாதபோது ஒரு தயக்கத்திற்கு பிறகு மீண்டும் சென்று அவன் ஊண்டுகோல் பற்றி அம்மாவிடம் அழைத்து வந்தாள். பாதசாரிகளுக்கான சிக்னல் விழுந்தபோதுதான் பார்வையற்றவன் கோலை மகள் பற்றி கொண்டிருந்தது தெரிந்தது தாய்க்கு. சீ, உனக்கு வேற வேலை இல்லை? ஸ்கூலுக்கு நேரமாகல? மகளை இழுத்த இழுப்பில் விடுபட்ட கோல் பார்வையற்றவனின் கையிலிருந்தும் நழுவி விழுந்தது. அவன் கால்களால் தேடி தேடி கைத்தடியை கண்டெடுத்தான். சிரித்து கொண்டான். நான் மோசமான நேரத்தில் சாலை கடக்க வந்துவிட்டேன். பரபரப்பின் பேராசையில் நார்ச்சந்தி மீண்டும் நசுங்கியது. பார்வையற்றவனும் பாதை கடத்தலும். வாவ், இன்றைய செய்தி சித்திரத்திற்கு செம ஹாட் மச்சு. துள்ளி குதித்தார்கள் செய்தி பஞ்சம் பிடித்தலையும் சேனல்காரர் இருவர். அவருக்கு தெரியாமலேயே காட்சி சந்தைக்கு கச்சா பொருளானான் பார்வையற்றவன். அவனுக்கு ஒரு தனி ஷாட், பிறகு சாலையோடு ஒரு காம்பைன் ஷாட்டு, கண்களுக்கு க்ளோஸ்அப். அவன் பேசுவதாக டப் செய்து கொள்வதற்கு உதடுகளின் முணுமுணுப்பு. பொருந்தாத அவன் காலணியிலிருந்து அழுக்கு தாடி வரைக்கும் ஒரு லோ ஆங்கிள் செய்தி குறிப்பும் மனசுக்குள் தயாராகிவிட்டது. பார்வையற்ற ஒருவர் எப்படி இந்த நகரத்தில் பாதை கடக்க முடியும்? அவர் வாகனங்களை தாண்ட முடியுமா? பொதுமக்களை கடக்க முடியுமா? 2014ஆம் ஆண்டின் புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் 1,87,00,000 வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இதில் சென்னையில் ஓடும் வாகனங்கள் மட்டும் 42 லட்சம். 2020இல் தமிழ்நாட்டு வாகன எண்ணிக்கை 5,60,00,000 அதிகரிக்க வாய்ப்புண்டு என்கிறது ஒரு அபாய அனுமானம். 7,5 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டத்தில் ஜனத்தொகை மட்டும் 47 லட்சம். வந்து போகும் எண்ணிக்கை சேர்ந்தால் 1/2 கோடி. இந்த வாகன நெரிசலுக்கும் மக்கள் அடர்த்திக்கும் மத்தியில்
7.5 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டத்தின் ஜனத்தொகை மற்றும் 47 லட்சம். வந்து போகும் எண்ணிக்கை சேர்த்தால் 1/2 கோடி. இந்த வாகன நெரிசலுக்கும் மக்கள் அடர்த்திக்கும் மத்தியில் ஒரு பார்வையற்றவர் எப்படி பயணிக்க முடியும்? என்ன செய்ய போகிறது அரசாங்கம் இவர்களுக்கு? டிஆர்பி ரேட்டிங் உயர்த்துவதற்கான சகல ஏற்பாடுகளையும் முடித்து கொண்ட பிறகு பார்வையற்றவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் சேனல்காரர். ஐயா, உங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? அதுவரை ஒட்டியிருந்த சிரிப்பை தாடிக்குள் கொன்று புதைத்துவிட்டு பார்வையற்றவன் சொன்னான். பாதையை கடக்கணும், எடிட்டிங் டேபிள் பிடிக்கணும். சேனல்காரர்கள் ஒரே ஓட்டமாய் ஓடுகிறார்கள். நடைபாதை பிள்ளையார் கோவிலின் சுவரில் சாய்ந்தபடி இந்திய போக்குவரத்தை நுட்பமாய் ஆராய்ந்து கொண்டிருந்த ஒரு ஜெர்மானிய ஜோடி. குதிரை வண்டிகளுக்கும் டிராம் வண்டிகளுக்கும் இடப்பட்ட இந்திய சாலைகள் உலகமயமாதலை எப்படி தாங்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தது. பார்வையற்றவன் ஒருவன் படும் பாடு அவர்களின் கண்களுக்கு சிக்கியது. உடன் வந்த இந்திய வழிகாட்டியோடு அந்த ஜோடியின் உரையாடல் தொடங்கியது. இந்தியாவின் பார்வையற்றவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? மடிக்கணினி திறந்து 70 லட்சம் என்றார் வழிகாட்டி. ஓராண்டில் எத்தனை பேருக்கு கண்மாற்று அறுவை சிகிச்சை நடக்கிறது? 75,000 முதல் 1 லட்சம் வரை. கிடைக்கும் கண்கள் எவ்வளவு? வெறும் 22,000. அதில் தகுதியுள்ள கண்கள் 12,000. இந்தியாவின் இறப்பு எண்ணிக்கை எவ்வளவு? தினமும் 62,000. உதடு பிதுக்கி கணக்கு போட்டான் ஜெர்மானியன். இறப்பவர்களின் கண்கள் எல்லாம் மாதத்தில் 11 நாட்கள் தானம் செய்யப்பட்டால் காலப்போக்கில் இந்தியாவின் பார்வையற்ற ஜாதியே இருக்காது. பார்வையற்றவனை ஜெர்மானியன் படமெடுத்து கொண்டான். இப்படியாக ஜெர்மானியனின் ஆராய்ச்சி தேவையை தீர்க்கப்பட்டான் பார்வையற்றவன். பார்வையற்ற ஒருவன் தள்ளாடுவதையும் சாலை கடக்க தடுமாறுவதையும் நீண்ட நேரமாய் சலித்து கொண்டே பார்த்து கொண்டிருந்த போக்குவரத்து போலீஸ்காரர் கடைசியில் கருணை காட்ட வந்தார். எளவெடுத்தவன் என்ற அகிம்சை மொழியோடு. இப்படி தனியா வந்து ஏன்யா உசுர் எடுக்கிற? விசிலில் பேசினார். பார்வையற்றவனின் கையை பிடித்து தன் வேகத்திற்கு இழுத்தார். அவன் படிப்படியாய் எட்டு வைத்தான். பாதி சாலை வரைக்கும் இழுத்து வந்தவர் போக்குவரத்து ஆணையாளர் வண்டியின் சிவப்பு சுழல் விளக்கை கண்டதும் பார்வையற்றவனை நின்ற இடத்தில் நிற்க வைக்கப்பட்டு விட்டு கடமை உணர்ச்சியோடு ஓடி வந்து கஞ்சி போட்டு சல்யூட் அடித்தார். வண்டி கடக்கும் வரைக்கும் யூனிஃபார்ம் சிலையாய் நின்றது. அப்புறம்தான் தெரிந்தது பார்வையற்றவனை பாதியிலேயே விட்டுவிட்டு வந்தோம் என்பது. என்னாச்சோ ஏதாச்சோ என்று திரும்பி பார்த்தால் இன்னொருவர் துணையோடு அவன் சாலையை கடந்து விட்டிருந்தான். நடு சாலையிலிருந்து தன்னை மீட்டெடுத்து வந்தவனுக்கு பார்வையற்றவன் நன்றி என்றான். உதவி செய்தவன் பரவாயில்லை, நீங்கள் கைவிடப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்ற அனுமானம்தான் என்னை உதவி செய்ய தூண்டியது என்றான். எனக்கு இன்னொரு உதவி செய்ய வேண்டும் என்றான் பார்வையற்றவன். என்ன என்றான் உதவி செய்தவன். இப்போது நாம் எந்த சாலையில் நிற்கிறோம், படித்து சொல்ல முடியுமா என்றான் பார்வையற்றவன். உதவி செய்தவன் சொன்னான். மன்னிக்க வேண்டும், உங்களுக்கு படிக்கத்தான் தெரியாது, எனக்கு பார்வையே தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 9வது ஸ்டோரி வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு. அடுத்த ஸ்டோரியில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.